அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவரை யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால், நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த ஒருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். மகர ராசி என்பர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களுக்கு விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், ஒரு கூண்டு கிளியாக இருந்து கொண்டிருந்தது இவ்வளவு காலம், இனி சுதந்திர பறவையாக செயல்பட போகிறீர்கள். ஆமாம், உங்களை தடுக்க வல்லவர் இனி எவரும் இல்லை அப்படின்றத மாதிரி தான் இந்த 2025 உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய திறன் உங்களுக்கு இப்போது கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவோம். வருமானங்கள் ரெட்டிப்பாகிற போகிறது. எங்கு தோற்றுவோமோ அந்த தோற்ற இடத்திலிருந்து தான் ஜெயிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கு தொலைந்ததோ அங்குதான் ஒரு பொருளை தேடினால் கிடைக்கும், தொலைந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல தேடினா கிடைக்காது. அப்போ மகராசினியர்கள் எங்கு தோற்றுமோ அந்த இடத்தில் இருந்தால் துவங்க வேண்டும். அங்கே தான் ஜெயிக்கக்கூடிய இடமும் அதில் தான் இருக்குது. கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் வெற்றி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. 2 தொழில்கள் உள்ள வரும் இந்த வருடம்.
ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அட்டாச்சாக ஒரு தொழில் பண்ணணும், தாராளமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2025 கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி 7.5 சனியிலிருந்து விடிவு காலம். அதான் ஆரம்பத்தில் சொன்ன விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு. எதையுமே ரொம்ப காலதாமதம். ஒரு விஷயம் நம்ம நடக்கணும் அப்படின்னா உடனே நடந்ததா அப்படின்னா இது நாள் வரை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறா எல்லா மகர ராசிக்கு. மகர ராசிக்கு எப்பொழுதுமே தொழில் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டு தான் மறுபடியும் திரும்ப வரணும். இது மகர ராசியினுடைய சாபம். அதனால தான் அது கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க மட்டும்தான் தன்னுடைய அடிமட்ட தூரத்தில் போயிட்டு வந்தால் மட்டும்தான் அனுபவம் வரும். அடுத்த நிலை இவர்களுக்கு எப்போதுமே தாழ்வு வராது. ஒரு சோதனையை அவர்கள் தாங்கியாக வேண்டும். அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் தாண்டி வரக்கூடிய இந்த மகர ராசினர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் வளர்ச்சியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் புதுவித வருமானத்தை தேடி சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வேலையை அவர்கள் தேடிக்கொள்வார்கள், வருமானத்தை ஈட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் வராங்க. நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான பேச்சு, அந்நிய மொழிகள் உங்களுக்குள்ளே வரும். 2 or 3 லாங்குவேஜ், ஒரு 40+ இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் போய் ஒரு 2 or 3 லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் நடக்கும். பிஸ்னஸ் இடம் பெயரும். ஏற்கனவே ஒரு இடத்துல செஞ்சுன்னு இருந்தேன் சார், அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, அதே இடத்த நான் தொடரலாமா அப்படின்னா ஒன்று நியூ அக்ரிமெண்ட், இல்லைன்னா இடம் சேஞ்ச் ஆகும். இடமாற்றம் உங்களுக்கு இப்போது வெற்றியை தரப்போம். ஏன்னா சனி பகவானே 7.5லேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகிட்டார். கண்டிப்பாக வெற்றியை மட்டும்தான் இனி உங்களுக்கு ருசிக்கப் போகிறீர்கள். அதுவும் 2025 அபரீத மாற்றம் இருக்குது. இந்த மகர ராசிக்கு அபரீத மாற்றம் சொல்லிட்டேன் நான். சிறு மாற்றம்லாம் கிடையாது, அபரீத மாற்றம். ஆமாம். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வராரு. எப்பயுமே இந்த 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 கனெக்ஷன் இருக்குது. இந்த 3 அதிபதிகள் இந்த இடத்துல மாறி மாறி இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ஆளுமை திறன் கொண்டவர்கள், வெற்றி வாய்ப்பை ருசிப்பவர்களே அவர்கள் தான். அவங்க கட்டளைதாரர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாமே அடிபணிய மாட்டாங்க. அவங்க துறையே சாதிக்கக்கூடிய துறையாக இருக்கு. அப்போ 12/6 சம்பந்தப்படும் போது உத்தியோகம் மாற்றம் அடையும். உத்தியோகத்தால் ஒரு வெற்றி, உத்தியோகம் அடுத்த நிலை, அபரீத நிலை, பெரிய நிலைக்கு உங்கள் உத்தியோகம் இப்போ போக போகிறது. பிஸ்னஸ் ஆஃப் தி அலாவித வளர்ச்சி, பிராண்டடாக உருவாக்க போகிறீங்க இந்த வருடம் 2025 அப்படின்னு சொல்லலாம். மனைவி உங்களோடு அட்டாச்சாக இருப்பா. அப்போ துணை உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இப்போ அமையப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள், இன்வெஸ்டர்கள், முதலீடு கொடுக்குறவங்களே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதலீடு இவ்வளோ காலம் பெரிய பெரிய வட்டிலாம் இருந்தது முதலீடு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடுகளவு சிறிய வட்டி, குறைந்த வட்டியில் முதலீடாக மாறுவதற்குண்டான சூழல் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பட்டு தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, துணை, திருமணம் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திருமணமாக அமையும். அப்போ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், நல்ல கலத்தரம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கா. பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் வாங்க வேண்டி இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது வீடாக வாங்குறீங்களோ, கட்டி முடிக்கப்பட்ட வீடாக வாங்குறீங்களோ, அல்லது வாகனமாக வாங்குறீங்களோ, தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடாக வாங்குறீங்க. அப்போ பூமி சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இந்த வருஷம் 2025 அப்படின்னு சொல்லலாம். பதவிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது சமுதாய சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், உங்களுடைய குழு கமிட்டி மெம்பர்ஸு கட்சி ரீதியான பதவிகளாகவும் இருக்கலாம். அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் தாயாரினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும், தகப்பனாருடைய உடல் நலத்தில் அக்கறை வேணும். பட் சகோதர சகோதரி உறவுகள் அவ்வளவாக சலனங்களை கொடுத்து விட்டு தான் செல்ல போகின்றன. நம்ம எவ்வளோ தான் செய்கிறோம்பா, நல்லது தான் செய்கிறோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல பேர் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லது தான் செய்வோம். அது மகர ராசிக்கு உண்டான குண இயல்புகள், அதெல்லாம் மாற்ற முடியாது யாரும். பட் இந்த மகர ராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய அளவில் ஏறுமுகம் உண்டு, ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, சேவிங்ஸ் உண்டு. அனைத்து சுபகாரியங்களும் உங்களுடைய குடும்பங்களில் தாண்டவமாடட்டும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.